மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்கிறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறத பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 10% கிடைக்குதுன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி 100% ஆனிச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 தான் கிடைக்கும். இதே நீங்கள் 1 கோடி போட்டு 15% கிடைச்சா கூட உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் கிடைக்கும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நிறையா பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறையா ஏர்ன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதெல்லாம் எப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் இருக்கும். எப்படி ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றிலாம் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்மியான விலையில் வாங்கி அதிகமான விலையில் விற்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூடில் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு கரெக்டான வேல்யூ இல்லைனா ஓவர் ப்ரைஸ் வேல்யூவில் விற்றீங்கன்னா உங்களுக்கு நிறையா பணம் கிடைக்கும். இப்போ ஐடிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூவோட கொஞ்சம் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேங்கிங் செக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே போயிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் மேலே போயிருக்கு. இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பெஸ்ட்டு பேங்க்லாம் ஹெச்டிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா 5 வருஷமாக எந்த ரிட்டர்ன்ஸுமே தராது. பார்த்தீங்கன்னா இப்போ ஃபெட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்தில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6% கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீழே போயிருக்குன்னு பாருங்கள், 1400 போயிருக்கு. அப்போலாம் வாங்கினவங்களுக்குலாம் லக்கு தான். இன்னும் பழைய ஹைலாம் இன்னும் போய் அதை பிரேக் பண்ணால் தான் இனிமேல் புது ஆல் டைம் ஹைலாம் வந்து கிரியேட் பண்ணும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச்சிஎல் டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தராங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 4 தடவை டிவிடெண்ட் தரதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக லாஸ்ட்டு 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஏறிக்கிட்டே இருந்திருக்கு. 200% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு லாஸ்ட்டு 5 இயர்ஸில். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சேர்க்காம பார்த்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கிற டிவிடெண்டையும் நீங்கள் ரிட்டர்ன்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு கணக்கில் ஆட் ஆகும். இப்போ ரிட்டர்ன்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பிடிப்பாங்க.